அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அழுவது போல பார்த்தீங்கன்னா வடிந்துட்டே இருக்கு. இதே பார்க்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிவ ஆலயத்தில் முதல்ல நந்தி தேவரை வணங்கி வழிபட்ட பிறகு தாங்க சிவனை தரிசனம் செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. அந்த வகையில் நந்தி பகவானுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை போலவே கண்ணீர் வந்து வடிகின்ற காட்சியை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வியப்பாக பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பதிவு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவனுடைய ஓம் நமச்சிவாய் எனும் மந்திரத்தை 3 முறை மனதார நீங்கள் நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்தா நிச்சயம் உங்களுடைய குறைகள் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகுங்க. மேலும் சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரை எப்படி வழிபட்டா சிவனுடைய முழுமையான அருள் கிடைக்கணும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து சிவன் கோவில்களும் சரிங்க, பிரதோஷ வேலையிலும் சரி, முதல்ல வழிபட வேண்டியது இந்த நந்தி பகவானை தான். நந்தியை வணங்கிய பிறகு அவருடைய அருளை பெற்ற பின்னர் தாங்க நாம் உள்ளே சென்று சிவ தரிசனம் செய்யணும். இதுதாங்க சிவனின் கோவிலில் விதியாகவும் அமைந்திருக்கு. இப்படி முறையாக வழிபட்டாலே மட்டும்தான் நமக்கு சிவ வழிபாடு செய்த முழு பலனும் கிடைக்குங்க. நந்தி வழிபாடு பற்றியும் நந்தியினுடைய சிறப்புகள் என்னன்னு பலருக்கு இன்னைக்கு வரை தெரியாமல் தான் இருக்குது. அது என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நந்தி பகவான் யாருன்னு தெரியுமாங்க? இவரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நந்தி பகவான் தாங்க வளர்பிறை தேய்பிறை திரியோதசி திதிகளின் பிரதோஷ வேலையில் வழிபட வேண்டிய ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நந்தினாலே ஆனந்தன்னு பொருள் உண்டுங்க. அதற்கேற்ப எல்லோரையுமே ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடியவர் தாங்க இந்த நந்தி பகவான். நந்தியினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைங்க. வெண்மை தூய்மையை குறிக்கக்கூடிய அடையாளமாக இருப்பதால் அறமாகிய தர்மத்தின் நிறமும் வெண்மையாக இருக்குதுங்க. நந்தி பார்த்தீங்கன்னா தர்மம் நிறைந்தவதாக இருக்கு. இந்த நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா திருநடனம் புரியக்கூடிய நேரத்தில் நந்தி தேவர் மத்தாளம் வாசிப்பதாகவும் சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நாட்டிய கலையை பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க அந்த முறையை அறிந்த நந்தி பாரத முனிவருக்கு கற்றுக் கொடுத்ததாக அபிநய தர்ப்பணத்தில் பரதநாட்டிய நூலில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருமூலருக்கு குருவாக இருந்த நந்தியன் பெருமான் தான் 9 வேத ஆகமங்களை விளக்கி அருளியதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமான் நந்தி புராணத்தில் நானும் நந்தியும் வேறல்ல ஒருவரேன்னு சொல்லியிருக்காரு. நந்தியை தொழுவது நீங்கள் சிவபெருமானை தொழுவதற்கான இணையான சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டுங்க. பகவானே நம்ம வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன் சேருங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். செழிப்பு ஆரோக்கியம் அனைத்துமே பெருகிடுங்க. வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் பிரச்சனை அனைத்தும் நீங்கி எல்லா நற்செயல்களும் வெற்றிகரமாக முடிய நந்தி பகவான் வழிபாடு உதவியாக இருக்கும். அதே போல் நல்ல கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் போன்ற நற்செயல்கள் விரைவில் நடக்க நினைத்தீங்கன்னா நந்தி பெருமானை வழிபடுங்க. நந்தி பெருமானை தொடர்ந்து தியானித்து வழிபடுவதால் உங்களுக்கு மன அமைதி நிம்மதி சக்தி அனைத்தும் பெருகிடும். நந்தி தேவருக்கு பால் தயிர் தேன் பன்னீர்னு கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளையும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம். நந்தி பெருமானுடைய முன்னாடி அமர்ந்து கொண்டு ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை ஜபிப்பது சிறப்பான பலனை உங்களுக்கு தருங்க. நந்தி பெருமானுக்கு நந்தீஸ்வர சோஸ்திரம் கஜனான சோஸ்திரன்னு பல சோஸ்திரங்களை பாராயணம் செய்வதோ குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் பிரதோஷ நாட்களில் நந்தி பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்தீங்கன்னா அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்குங்க. இந்த நாட்களில் நந்தி பெருமாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து வந்தாலே சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டாகும். நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சக்தியின் வடிவமாக சொல்லப்படுவதால் நந்தி பெருமானை நம்ம வழிபடுவதால் சிவபெருமானுடைய சக்தி நமக்கு கிடைத்து நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றிகரமாக மாறுங்க. நீங்கள் நந்தி வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவ விமோச்சனம் கிடைக்கும். சிவனருள் நிச்சயம் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகிடுங்க. நற்செயல்களை நிச்சயம் வெற்றி உண்டாகும்.
மன அமைதியை பெறுவீங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற நல்ல செயல்கள் தொடங்கும். ஆரோக்கியம், செழிப்பு, மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் நீங்கள் சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய அனைத்திலும் நந்தி பெருமானுடைய சிலை இருக்கும். எனவே எந்த சிவன் கோவிலுக்கு சென்றாலும் நந்தி பெருமானை வழிபட்ட பிறகு உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு பலரும் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாதுங்க. தொடர்ந்து நீங்கள் மன உறுதியோடு தடைகள் அனைத்தையும் தாண்டி விடாப்பிடியாக முறையாக நீங்கள் வழிபாடு செய்தாலே நிச்சயம் சிவனுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அவன் அருள்னாலே அவன் தாழ் பணிதுன்னு சொல்வாங்க. சிவனை வணங்குவதற்கு முதலே சிவனுடைய அருள் இருந்தாதான், அனுமதி பெற்றுதான் நம்ம அவரை வழிபடக்கூடிய எண்ணமே நமக்கு தோன்றுங்க. சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நிச்சயம் நீக்கிடும். தீய கர்மாக்கள் இருந்து விடுபட சிவ வழிபாடு தாங்க ஒரே வழின்னு சொல்லலாம். சிவபெருமானே சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டா அவருடைய அருளை நம்ம எளிதில் பெற முடியும். இது பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனுடைய அருள் மட்டும் இல்லைங்க, நமக்குள்ளேயே சிவத்தை உணரக்கூடிய தன்மை உருவாகும். நம்முடைய ஆன்ம பலமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தெய்வங்கள்ல அனைத்திற்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான். அதனாலேயே சிவனுக்கு மகாதேவனு திருநாமம் இருக்கு. அதே போல உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் தாங்க இந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானை பார்த்தீங்கன்னா 5 முறைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு முறையே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தடைகளை தாண்டி வழிபட்டாலே நிச்சயம் சிவனுடைய அருளை பெறலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தாங்க. பக்தி செய்வதும் முழுமையாக நீங்கள் சரணாகதி அடைவது தான் சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வழிங்க. சிவனின் மந்திரங்களையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சரம் மந்திரன்னு சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தீங்கனாலே சிவனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால சிவகுணங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ள வர தொடங்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடு தான். சிவ வழிபாடு பார்த்தீங்கன்னா சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வது நம்முடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். நீங்கள் லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்களை படைத்து பூஜை செய்வது சிவனுடைய மனதை குளிரச் செய்யும். இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்கள் மாறிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தாங்க. சிவனுடைய அருளை நீங்கள் கூடுதல் விரைவிலே பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து வழிபடலாம். பெருமான் தாங்க காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தின்னு அனைத்து வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு. எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு வேண்டிய அருள் செய்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரங்களை தரக்கூடிய சிவபெருமானாக இருப்பதால சிவனை குளிர்விக்க ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க அபிஷேகம் தாங்க. பொதுவாகவே சிவன்னா அபிஷேக பிரியன்னு சொல்லுவான். பலவிதமான பொருட்களாக நீங்கள் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது சிறப்பான ஒரு வழியாக அமையும். பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வந்தாலே யாரும் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவது தான். சிவனுடைய அம்சமாக ருத்ராட்சம் சொல்வதால் இதை அணிந்து கொள்வது அளவில்லாத பலன்களை நிச்சயம் உங்களுக்கு தரும். ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த பார்த்தீங்கன்னா அருக்கொடைன்னு சொல்லுவாங்க. ருத்ரன், ஆஷன்னு சமஸ்கிருத சொற்கள்ல இணைவே தான் ருத்ராட்சன்னு ஆயிருக்குங்க. சிவனின் கண்ணில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொள்வதால சிவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது அதற்கான பலனும் பார்த்தீங்கன்னா பல மடங்காக இருக்குங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நந்தி தேவருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் தண்ணீர் வடியக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம். இந்த காட்சியை கண்டுக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக பார்த்து தரிசனம் செய்திருக்காங்க. இந்த நேரத்தில் நாமளும் ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அந்த சிவனின் அருளால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே நடக்குங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.